அனைவருக்கும் வணக்கம். ரிஷப ராசி அன்பர்களே, இத்தனை காலமாக நீங்கள் பட்ட கஷ்டம், அவமானம், வலி எல்லாத்துக்கும் ஒரு முழுமையான முடிவு வரப்போகுது. குறிப்பாக சொல்லணும்னா, நாளை மாலை 6 மணிக்கு மேல் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மாபெரும் திருப்பம் காத்துக்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் உங்கள் கூடவே இருந்து உங்களை ஏமாத்தினவங்க, உங்களை நம்ப வச்சு முதுகில் குத்தினவங்க எல்லார் முன்னாடியும் நீங்கள் தலை நிமிர்ந்து கெத்தா வாழ போகிற நேரம் வந்துருச்சு. ஆனால் இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இந்த மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர போகிறது நீங்கள் கிடையாது. எஸ் அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கிற பெயர் கொண்ட ஒரு நபர் தான் உங்கள் வாழ்க்கையில் 3 மிகப்பெரிய சம்பவங்களை அதிரடியாக நடத்த போகிறார். இந்த சம்பவங்களை சாட்சாத் அந்த கடவுளே கீழே இறங்கி வந்து தடுத்து நிறுத்த நினைச்சாலும் இனிமே கட்டாயமாக முடியாது. அந்த அளவுக்கு கிரக நிலைகள் ரொம்ப வலிமையாக இருக்குது. நீங்கள் இதுக்கு தயாராகிருங்க. அப்படி என்ன நடக்க போகுது, அந்த எஸ் அப்படிங்கிற நபர் யாருன்னு நீங்கள் பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஏன்னா இது உங்கள் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக புரட்டி போட போகிற ஒரு முக்கியமான விஷயம். முதல்ல ரிஷப ராசிக்காரங்களை பற்றி ஒரு உண்மையை நீங்கள் சொல்லியே ஆகணும். நீங்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் மனசளவில் கூட நினைக்காதவங்க. மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா ஓடிப்போய் உதவி செய்கிற குணம் உங்கள் இரத்தத்திலேயே ஊறிப்போன ஒரு விஷயம். ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உதவி செய்ய ஒரு ஆள் கூட பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், கூடவே பிறந்தவங்களாக இருக்கட்டும், இல்லை உயிராக பழகின நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்க தேவைக்கு மட்டும் உங்களை நல்லா பயன்படுத்திக்கிட்டு வேலை முடிஞ்சதும் தூக்கி வீசி இருப்பாங்க. காசு பணம் இருந்தால் தான் இங்கே மதிப்பு, இல்லைன்னா உதாசீனம்தான் அப்படிங்கிறத உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப ஆழமாக ஒவ்வொரு நொடியும் உணர்ந்திருப்பீங்க. இரவும் பகலும் குடும்பத்துக்காக உழைச்சி ஓடா தேஞ்சது தான் மிச்சம். ஆனால் அந்த உழைப்புக்கு ஏற்ற பலனோ அங்கீகாரமும் உங்களுக்கு இதுவரைக்கும் முழுசாக கிடைச்சிருக்காது. மனசுக்குள்ள 1000 வழிகளை வச்சுக்கிட்டு வெளியே எல்லார்கிட்டையும் சிரிச்சுக்கிட்டு இயல்பாக இருக்கிற மாதிரி நடிக்கிற ஒரு நல்ல குணம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் இனிமே நீங்கள் அப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கான காலம் இப்போ கனிஞ்சு வந்துருச்சு. குறிப்பாக நாளை மாலை 6 மணிக்கு மேல் உங்கள் தலையெழுத்தே அடியோடு மாறப்போகுது. இதுவரைக்கும் கார் இருட்டில் இருந்த உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுது. அந்த வெளிச்சத்தை கொண்டு வரப்போகிறது தான் அந்த எஸ் அப்படிங்கிற எழுத்தில் பெயர் தொடங்கும் நபர். இந்த நபர் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வேலை பார்க்கிற இடத்துல உள்ளவங்களாக இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பழக்கமான ஒருத்தராக கூட இருக்கலாம். ஏன் நேற்று வரைக்கும் உங்களுக்கு எதிரியாக இருந்தவர் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமாக மாற வாய்ப்பு இருக்குது. இந்த நபர் மூலமாக நடக்க போகிற அந்த முதல் பெரிய சம்பவம் உங்கள் பொருளாதாரத்தை சுற்றி தான் நடக்க போகுது. பல வருஷமாக தீர்க்க முடியாமல் தூக்கத்தை கெடுத்த ஒரு பெரிய கடன் பிரச்சனை இந்த நபர் கொடுக்க போகிற ஒரு சின்ன ஆலோசனையாலேயோ அல்லது நேரடியாக செய்கிற உதவியாலேயோ மொத்தமாக தீரப்போகுது. பணத்துக்காக நீங்கள் பட்ட அவமானம் எல்லாம் பனி போல் உருக போகுது. யாருக்காவது நீங்கள் நம்பி பணம் கொடுத்து ஏமாந்து போயிருந்தால் அந்த பணம் திரும்ப உங்கள் கைக்கு வந்து சேர்வதற்கு இந்த நபர் ஒரு பெரிய பாலமாக இருப்பார். உங்கள் கையில் நல்ல காசு பணம் புழங்க ஆரம்பிக்கும். ஒரு காலத்தில் உங்களை பார்த்து இவனால் என்ன பண்ண முடியும்னு ஏளனமாக சிரித்தவங்க எல்லாரும் இப்போ உங்கள் அசுர வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போய் நிற்க போகிறாங்க. அந்த அளவுக்கு பணமழை உங்கள் வீட்டில் கொட்ட போகுது. இது ஏதோ உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்கிற வார்த்தை கிடையாது. கிரகங்களோட அமைப்பு அந்த மாதிரி ஒரு வலுவான உச்ச நிலையில் இப்போது உங்களுக்கு சாதகமாக திரும்பி இருக்கு. பணவரவு மட்டும் இல்லாமல் உங்கள் மனசில் இத்தனை காலமாக இருந்த ஒரு பெரிய பாரம் இறங்கி மன நிம்மதி கிடைக்க போகுது. குடும்பத்தில் அடிக்கடி வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு நல்ல புரிதல் வரப்போகுது. யாரெல்லாம் உங்களை வேண்டாம்னு ஒதுக்கி வச்சாங்களோ அவங்களே உங்களை தேடி வந்து பேச போகிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா பழைய வழிகளை மறந்து மறுபடியும் அவங்களுக்கு அதிகமாக இடம் கொடுத்துறாதீங்க. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள நுழையும் போது ஆரம்பத்தில் சில சின்ன சின்ன குழப்பங்கள் வரலாம். ஆனால் போக போக அவரால் தான் உங்கள் வாழ்க்கையே மாறுது அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. தொட்டதெல்லாம் துலங்கும் அப்படிங்கிற மாதிரி இனிமே நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்க போகுது. உங்கள் தொழிலில் இதுவரைக்கும் இருந்த தடங்கல்கள் எல்லாம்
நீங்கி லாபம் பல மடங்கு பெருக போகுது. வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நினைச்ச மாதிரி ஒரு நல்ல வேலை அமையப்போகுது. அதுவும் அந்த எஸ் என்ற பெயர் கொண்ட நபரோட வழிகாட்டுதல் மூலமாக நடக்கிறதுக்கு நிறைய சாத்திய கூறுகள் இருக்குது. ரொம்ப நாளாக ஒரு சொந்த வீடு வாங்கணும், இல்லை ஒரு நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு அது தள்ளி போயிட்டே இருந்துச்சுன்னா அந்த கனவு இப்போ நனவாக போகுது. உங்கள் முகத்தில் ஒரு தனி தேஜஸ் உண்டாகும். உங்கள் பேச்சுக்கு மற்றவங்க மத்தியில் ஒரு தனி மரியாதை கிடைக்கும். சமுதாயத்தில் உங்கள் அந்தஸ்து பல மடங்கு உயரப்போகுது. இதெல்லாம் நடக்கும்போது உங்களுக்குள்ளேயே ஒரு ஆச்சரியம் வரும். நிஜமாவே இதெல்லாம் நமக்கு தானாக நடக்குதா அப்படிங்கிற அளவுக்கு சம்பவங்கள் ரொம்ப வேகமாகவும் பிரம்மாண்டமாகவும் நடக்கப் போகுது. முதல் பெரிய சம்பவம் பணத்தில் நடக்குதுன்னா அடுத்து அந்த எஸ் என்கிற நபரால் நடக்க போகிற இரண்டாவது மிகப்பெரிய சம்பவம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பல வருஷமாக உங்கள் முதுகுக்கு பின்னாடி குழி பறித்தவங்க, யாரும் உங்களை வாழ விடாமல் தடுத்த அந்த ரகசிய எதிரி யாருன்னு இப்போ பட்டவர்த்தனமாக வெளிச்சத்துக்கு வரப்போகுது. உங்கள் கூடவே சிரித்து பேசி பழகிக்கிட்டு ஆனால் உங்களுக்கு பெரிய கெடுதல் செஞ்ச அந்த துரோகிகளோட முகமூடியை இந்த எஸ்பேர் கொண்ட நபர்தான் கிழிச்சு தொங்கவிட போகிறார். இதை நீங்கள் நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். இவனா நமக்கு இப்படி செஞ்சான், இவனா நமக்கு இப்படி பண்ணுனான் அப்படின்னு நீங்கள் தலையில் கை வச்சு உட்காருவீங்க. ஆனால் இதுக்கெல்லாம் நீங்கள் இனிமே கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா உங்கள் வீழ்ச்சியை பார்க்க நினைச்ச அந்த எதிரிகள் இனிமே அவங்க செஞ்ச பாவத்துக்கான தண்டனையை உங்கள் கண் முன்னாடியே அனுபவிக்க போகிறாங்க. அவங்க அழியறத நீங்கள் நேர்லேயே பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக தீரவே தீராதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு பெரிய மனக்குறையோ அல்லது உடல் உபாதையோ நாளை மாலை 6 மணிக்கு மேலே மாயமாக மறைய போகுது. குறிப்பாக ஏதோ ஒரு தீராத பிரச்சனை உங்களை ரொம்ப நாளாக வாட்டி வதைச்சிக்கிட்டு இருந்திருந்தா அந்த எஸ் என்கிற நபர் சொல்கிற ஒரு வார்த்தையோ இல்லை அவர் காட்டுற ஒரு வழியோ உங்களுக்கு பெரிய விடிவு காலத்தை தரப்போகுது. உங்கள் முகத்தில் இத்தனை நாளாக இருந்த ஒரு சோர்வு முழுசாக நீங்கி ஒரு புது பொலிவு வரப்போகுது. உங்களை பார்க்குறவங்க எல்லாம் எவ்வளவு பிரகாசமாக இருக்கீங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்குற அளவுக்கு உங்கள் தோற்றத்திலேயே ஒரு பெரிய நல்ல மாற்றம் வரப்போகுது. இந்த நேரத்தில் உங்கள் குலதெய்வத்தோட ஆசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சி தள்ளிப்போன ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு குடும்பத்தோடு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பும் தானாக தேடி அமையப்போகுது. குடும்பத்தில் இத்தனை நாளாக நடக்காமல் இருந்த சுப காரியங்கள் இப்போது தடபுடலாக நடக்க போகுது. கல்யாண வயசில் பிள்ளைங்க இருந்தால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வரன் அமைய போகுது. அதுலேயும் அந்த எஸ்பெயர் கொண்ட நபர் ஒரு முக்கிய பங்கு வகிக்க பெரிய வாய்ப்பு இருக்குது. அவர் மூலமாக வர சம்பந்தம் உங்கள் குடும்பத்தோட அந்தஸ்தையே சமுதாயத்தில் பல மடங்கு உயர்த்த போகுது. சொத்து பற்றின வழக்குகளோ இல்லை பங்காளிகளுக்குள்ளே இருந்த பிரச்சனைகளோ உங்களுக்கு முழு சாதகமாக முடிவுக்கு வரும். உங்கள் கைவிட்டு போன சொத்து மறுபடியும் உங்கள் கைக்கே வந்து சேரும். நீங்கள் ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் அதில் எந்த முன்னேற்றமும் இல்லை, அப்படியே முடங்கி போய் கிடக்குது அப்படின்னா இனிமே நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறப்போகுது. உங்களுக்கு புதுசாக பல நல்ல வாடிக்கையாளர்கள் தேடி வரப்போகிறாங்க. நீங்கள் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு லாபம் வந்து குவிய போகுது. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பழைய கஷ்டகால ஞாபகங்கள் எல்லாம் மனசில் வந்து போகும். ஒரு வேலை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்ட காலம், கடன்காரன் வாசலில் வந்து சத்தம் போட்டப்போ கூனி குறுகி நின்ன காலம், இதெல்லாம் நினைச்சு பார்த்து இன்றைக்கு நாம் இந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிறோமேன்னு நீங்களே சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் விடுவீங்க. உங்கள் உழைப்புக்கும் உங்கள் நேர்மைக்கும் கடவுள் கொடுக்க போகிற மிகப்பெரிய பரிசு தான் இந்த காலகட்டம். அதனால் எந்த சூழ்நிலையிலையும் உங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. அந்த எஸ் என்கிற நபர் எப்படி வருவார், எந்த ரூபத்தில் வருவார்னு நீங்கள் தேடி அலையவே வேண்டாம். சரியான நேரத்தில் சரியான இடத்துல அவரே உங்களை தேடி வருவார். அதுதான் இந்த கிரகங்களுடைய மிகப்பெரிய ஒரு விந்தை. பண பிரச்சனை தீர்ந்து எதிரிகளும் ஒழிஞ்சதுக்கு அப்புறம் அந்த எஸ் நபரால் நடக்க போகிற 3வது மிகப்பெரிய சம்பவம் உங்கள் குடும்பத்தோட தலையெழுத்தையே மாற்றி எழுத போகுது. அது என்னென்னா உங்களுக்கு கிடைக்க போகிற பிரம்மாண்டமான அங்கீகாரம். இத்தனை காலமாக உங்களை ஒரு சாதாரண ஆளாக நினைச்சு உதாசீனப்படுத்தினவங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பெரிய ஆளுமையாக உருவெடுக்க போகிறீங்க. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் மூலமாக உங்களுக்கு சமுதாயத்திலேயோ இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ ஒரு மிகப்பெரிய பொறுப்போ பதவியோ தேடி வரும். இனிமே நீங்கள் 4 பேருக்கு உதவி செய்கிற நிலைமைக்கு பல மடங்கு உயருவீங்க.
ரொம்ப வருஷமாக உங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய ஆசை வச்சுருப்பீங்க. அது யாருக்குமே தெரியாத ஒரு கனவாக இருக்கலாம். அந்த கனவை இந்த நபர் ரொம்ப சுலபமாக உங்கள் கண் முன்னாடி நிறைவேற்றி வைப்பார். உங்கள் வீட்டில் உள்ளவங்க கூட உங்களை இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கலையேன்னு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு இவரோட செயல்பாடு இருக்கும். இதுக்கு முன்னாடி பல பேர்கிட்ட நல்லா ஏமாந்து அடிபட்டு நொந்து போயிருக்கீங்க. அதனால் இப்போ யாரை நம்புறதுன்னு ஒரு சின்ன பயம் உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் கவலைப்படாதீங்க. நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் உங்களுக்கான காவல் தெய்வமாக அந்த நபர் உங்கள் கூடவே இருப்பார். இதுநாள் வரைக்கும் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் ஒரு பெரிய தடையோ இழுபறியோ இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஒரு அடி எடுத்து வச்சா 2 அடி பின்னாடி சறுக்கும். ஆனால் இனிமே நீங்கள் தொட்ட காரியம் எல்லாமே 100க்கு 100% வெற்றிதான். உங்கள் வார்த்தைக்கு எல்லார் மத்தியிலையும் ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். குடும்பத்தில் நீங்கள் சொல்கிற முடிவுக்குத்தான் இனி முதல் இடம் கிடைக்கும். ஒரு காலத்தில் உங்களை பார்த்து ஒதுங்கி போன சொந்தக்காரங்கள் எல்லாம் இப்போ உங்களை தேடி வந்து நிற்க போகிறாங்க. அந்த அளவுக்கு உங்கள் நிலைமை அடியோடு தலைகீழாக மாறப்போகுது. இதெல்லாம் ஏதோ தற்செயலாக நடக்கிறது கிடையாது. மேலே இருக்கிறவன் உங்களுக்காக எழுதி வச்ச ஒரு அழகான கணக்கு உங்களை சுற்றி ஒரு பெரிய நல்ல சக்தி உருவாகி இருக்கு. அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் முழு நம்பிக்கையோடு வரப்போகிற இந்த பொற்காலத்தை வரவேற்க சந்தோஷமாக தயாராகிருங்க. இனிமே உங்கள் வாழ்க்கை முழுக்க வெளிச்சம்தான். இந்த 3 சம்பவங்கள் நடக்கிறப்போ உங்கள் மனசில் ஏற்படுற அந்த சிலிர்ப்பு இருக்கே, அதை வார்த்தையால் சொல்லவே முடியாது. ராத்திரி படுக்க போனால் பல நாள் உங்களுக்கு தூக்கமே வந்திருக்காது. நாளைக்கு என்ன நடக்குமோ, அந்த கடன்காரனை எப்படி சமாளிக்க போகிறோமோன்னு ஒரே பயமும் பதட்டமுமா பல ராத்திரிகளை கழிச்சிருப்பீங்க. தலையணையில் நீங்கள் விட்ட கண்ணீர் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இனிமே அந்த மாதிரி எந்த கவலையும் உங்களுக்கு இருக்காது. ஒரு சின்ன குழந்தையை போல நிம்மதியாக தூங்க போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கான எல்லா பொறுப்புகளையும் உங்கள் கஷ்டங்களையும் அந்த எஸ் அப்படிங்கிற நபர் தன்னுடைய தோளில் சுமக்க போகிறார். இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இதுவரைக்கும் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சீங்களோ அவங்க யாருமே உங்களுக்கு திருப்பி செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் சம்பந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு நேரத்தில் செஞ்ச சின்ன உதவி இப்போது விஸ்வரூபம் எடுத்து உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் வர இந்த பிரம்மாண்டமான மாற்றத்தை பார்த்து உங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் பொறாமையில் வயிறு எரிய போகிறாங்க. நேற்று வரைக்கும் சாதாரணமாக போனவன் இன்னைக்கு எப்படி இவ்வளவு பெரிய ஆளாக ஆனான் அப்படின்னு ஊரே கூடி பேசப்போகுது. இன்னைக்கு வெளியில் கிளம்புனா போதும் உங்கள் முகத்தில் இருக்கிற அந்த ஒரு தேஜஸ் எல்லாரையும் உங்கள் பக்கம் காந்தம் மாதிரி இழுக்கும். குறிப்பாக பெண்களுக்கு வீட்டில் ரொம்ப நாள் அடக்கி வச்சிருந்த திறமைகளை இனிமே தைரியமாக வெளியில் கொண்டு வரப்போகிறீங்க. நீங்கள் தொழில் செஞ்சாலும் சரி, இல்லை வீட்டில் வேலை பார்த்தாலும் சரி, உங்களுக்கான ஒரு தனி அடையாளத்தை நாளை மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் உறுதியாக பதிக்க போகிறீங்க. இதுவரைக்கும் உங்களை சுற்றி இருந்த அந்த கண் திருஷ்டி, உங்களை வளர விடாமல் தடுத்தருட்டு சக்திகள் எல்லாமே உங்கள் வீட்டை விட்டு நிரந்தரமாக விலகி ஓடப்போகுது. உங்கள் வீட்டில் இனிமே சந்தோஷம் நிறைஞ்சு வழியும். பூஜை அறையில் நீங்கள் ஏற்றுற விளக்கு முன்னாடி இருந்ததை விட பிரகாசமாக எரியும். சாமிக்கு நீங்கள் வைக்கிற பூக்களோட வாசம் வீடு முழுவதும் பரவும். இதெல்லாம் உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக நுழைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான அறிகுறி. இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். மனசை அலைபாய விடாமல் ரொம்ப அமைதியாக இருங்க. யார் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்கிக்காதீங்க. உங்கள் இலக்கு என்னவோ அதை நோக்கி மட்டும் வேகமாக நடங்க. ஏன்னா உங்களை திசை திருப்புறதுக்காகவே பல பேர் பல விதமான தந்திரங்களை செய்வாங்க. ஆனால் அதெல்லாம் உங்கள் கால் தூசுக்கு சமமாக தவிடு பொடியாக போகுது. நீங்கள் நடந்து போகிற பாதை முழுக்க இனிமே ரோஜா பூக்கள் தான் தூவி இருக்கும். முட்கள் எல்லாம் அந்த எஸ் நபர் உங்களுக்காக முன்கூட்டியே எடுத்து வீசிடுவார். இப்படி ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும்போது உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. இது நாள் வரைக்கும் பட்ட அவமானங்களுக்கு எல்லாம் ஒரு அர்த்தம் கிடைச்சிருச்சுன்னு நினச்சி சந்தோஷப்படுவீங்க. குறிப்பாக உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினச்சி நீங்கள் ரொம்பவே கவலைப்பட்டிருப்பீங்க. அவங்க படிப்பு, கல்யாணம், வேலைன்னு ஒவ்வொன்றுக்கும் பணத்தை எப்படி புரட்டுறதுன்னு ராப்பகலாக யோசித்து மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இனிமே அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக மாறி உங்கள் பிள்ளைகளோட முன்னேற்றத்துக்கு பெரிய அளவில் உதவி செய்ய போகிறார். அவரோட ஒரு சின்ன ஆலோசனை
உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையவே பெரிய அளவில் மாற்றி அமைக்கப் போகுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருஷமாக இழுபறியாக இருந்த பூர்வீக சொத்து பிரச்சனை ஏதும் இருந்தால் அது எந்த ஒரு சண்டையும் இல்லாமல் ரொம்ப சுமூகமாக முடிவுக்கு வரப்போகுது. உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு எந்த குறையும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேரும். இதுவரைக்கும் உங்களை மதிக்காத சொந்தக்காரங்க இந்த சொத்து உங்கள் கைக்கு வந்த உடனே உங்களை தேடி வந்து ஒட்டிக்கிட்டு உரிமை கொண்டாட ஆரம்பிப்பாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். யாரை பக்கத்தில் வச்சுக்கணும், யாரை தூரமாக வைக்கணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பழைய கசப்பான அனுபவங்களை மனசில் வச்சுக்கிட்டு ரொம்ப நிதானமாக ஒவ்வொரு அடியும் எடுத்து வைப்பீங்க. நாளை மாலை 6 மணிக்கு மேலே நடக்க போகிற இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகுது. நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து பணம் வந்து கொட்டப்போகுது. ஒருவேளை நீங்கள் யாருக்காவது கைமாத்தா கொடுத்து அது திரும்ப வராதுன்னு நம்பிக்கை விட்டுருந்தா அந்த பணம் முழுசாக உங்கள் கைக்கு வந்து சேரும். உங்கள் வண்டி வாகன யோகம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்ப நாளாக ஒரு நல்ல வண்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான நேரம் இப்போ கனிஞ்சு வந்துருச்சு. புதுசாக வீடு கட்டுற யோகமும் உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது. இதெல்லாம் நடக்கும்போது உங்களை சுற்றி இருக்கிறவங்க கண்ணு உங்கள் மேலே படும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சந்தோஷத்தை வெளியில் காட்டிக்காமல் ரொம்ப அமைதியாக இருங்க. யாருக்கிட்டையும் உங்கள் எதிர்கால திட்டங்களை பற்றி பகிர்ந்துக்காதீங்க. ஏன்னா உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறுத்துக்க முடியாத சில பேர் உங்களுக்கு முட்டுக்கட்டை போட நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். அந்த எஸ் என்கிற நபர் ஒரு பெரிய கவசம் மாதிரி உங்களை சுற்றி இருந்து எப்பவும் பாதுகாப்பார். அவர் உங்கள் பக்கம் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு கெட்ட சக்தியும் உங்களை நெருங்கக்கூட முடியாது. இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் ரொம்ப கவனமாக கேட்கணும். வேலை பார்க்கிற இடத்திலையும் வியாபாரம் செய்கிற இடத்திலையும் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் சொல்லி தீராது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு உழைச்சிக்கிட்டு இருந்தாலும் உங்களை சீண்டி பார்க்கிறதுக்கே ஒரு கூட்டம் உங்கள் கூட சுற்றிட்டு இருந்திருக்கும். நீங்கள் செய்கிற நல்ல காரியங்களை எல்லாம் மறைச்சு உங்கள் மேலே வீண்பழி சுமத்தி உங்களை அசிங்கப்படுத்த எவ்வளவோ முயற்சி பண்ணி இருப்பாங்க. உயரதிகாரிகள் கிட்ட உங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும்னு சில பேர் சதி செஞ்சுருப்பாங்க. அதனால் பல நாள் வேலைக்கே போக பிடிக்காமல் பெரிய மன உளைச்சலில் இருந்திருப்பீங்க. ஆனால் இனிமே அந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு பெரிய ஆப்பு காத்திருக்கு. உங்கள் மேலே தப்பு சொல்ல நினைச்சவங்க வாயெல்லாம் அடைச்சி போகிற அளவுக்கு அந்த எஸ் நபர் உங்கள் கூட நின்று உங்கள் திறமையை ஊருக்கே வெளிச்சம் போட்டு காட்ட போகிறார். உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சவங்க முன்னாடியே உங்களுக்கு பதவி உயர்வும் உழைப்புக்கு ஏற்ற சன்மானமும் கிடைக்கப் போகுது. சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த மந்த நிலை மாறி லாபம் தலைவிரித்து ஆடப்போகுது. நீங்கள் புதுசாக எந்த தொழில் தொடங்கினாலும் அதில் பெரிய வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் தொழிலில் உங்களுக்கு போட்டியாக இருந்தவங்க எல்லாம் இனிமே உங்கள் நிழலை கூட நெருங்க முடியாது. அந்த அளவுக்கு பெரிய உச்சத்தை நீங்கள் தொட போகிறீங்க. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்குள்ளேயே மறைந்து கிடக்கிற ஒரு தனித்திறமையை நீங்களே இப்போ தான் முழுசாக உணரப் போகிறீங்க. இது நாள் வரைக்கும் நம்மளால் இதெல்லாம் முடியுமான்னு தயங்கி நின்று நீங்கள் இனிமே எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசுர பலத்தோட களத்தில் இறங்க போகிறீங்க. உங்கள் மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத தைரியம் வரும். யாருக்காகவும் எதற்காகவும் உங்கள் சுயமரியாதையை இனிமே நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. உங்கள் குடும்பத்தில் வயசானவங்க இருந்தால் அவங்களோட உடல் நலத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் வரப்போகுது. மருத்துவ செலவுகள் எல்லாம் குறைஞ்சு அந்த பணம் உங்களுக்கு சேமிப்பாக மாறப்போகுது. மனசில் எந்த ஒரு பயமும் இல்லாமல் ரொம்ப தெம்பாக இருக்க போகிறீங்க. இதுவரைக்கும் நீங்கள் கும்பிட்ட சாமி எல்லாம் இப்போது உங்கள் கண் முன்னாடியே வந்து உங்களுக்கு நேரில் உதவி செய்கிற மாதிரி ஒரு பிரமிப்பான உணர்வு உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா உங்கள் ராசிக்கு இப்போ ஏற்பட்டிருக்கிற இந்த அதிர்ஷ்டம் சாதாரணமானது கிடையாது. அது பல வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு அபூர்வமான அமைப்பு. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் உங்கள் தலைமுறைக்கே உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பெரிய சொத்து சுகத்தை உங்களால் கட்டாயம் சேர்த்து வைக்க முடியும். அந்த அளவுக்கு பணமும் பொருளும் உங்களை தேடி வரப்போகுது. இதை அந்த கடவுளை நினைச்சாலும் இனிமே தடுத்து நிறுத்த முடியாது. இப்படி உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும்போது சில நேரத்தில் உங்களுக்கு இது கனவா இல்லை நிஜமான்னு ஒரு பெரிய குழப்பம் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க. ஏகப்பட்ட வழிகளை ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சிருப்பீங்க.
ஒரு சின்ன விசேஷத்துக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் கூட உங்களை மதிக்காமல் அவமானப்படுத்தி அனுப்புனவங்க எல்லாம் இப்போ உங்களை தேடி வருவாங்க. உங்களை ஒதுக்கி வச்சவங்களே உங்கள் வீட்டு வாசலில் வந்து கை கட்டி நிற்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். இந்த எஸ் என்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் செஞ்ச மிகப்பெரிய சம்பவம் உங்கள் மனதைரியத்தை பல மடங்கு உயர்த்தினது தான். இது நாள் வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அமைதியாக இருந்த நீங்கள் இனிமே உங்களுக்கு நடக்கிற அநீதியை தட்டி கேட்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய உரிமைகளை போராடி வாங்குவீங்க. குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த தேவையில்லாத சந்தேகங்கள் மனக்கசப்புகள் எல்லாம் பனி மாதிரி விலகிடும். 2 பேருக்கும் நடுவில் ஒரு நெருக்கமான பாசமும் அந்யோன்யமும் உண்டாகும். உங்கள் குடும்பத்தில் ஒரு புது வெளிச்சம் பிறக்கும். உங்களை சுற்றி இருந்த அத்தனை கண் திருஷ்டியும் உங்களை வளரவிடாமல் தடுத்த எதிர்மறை எண்ணங்களும் உங்களை விட்டு விலகி ஓடிடும். உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஒன்று மாற்றி ஒன்று தொடர்ந்து தடபுடலாக நடக்கும். குறிப்பாக 27 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிற ரிஷப ராசி இளைஞர்களுக்கு அவங்க நினைச்ச மாதிரி ஒரு நல்ல வேலையோ இல்லை சொந்த தொழிலோ ரொம்ப பிரம்மாண்டமாக அமையப்போகுது. நாளை மாலை 6 மணிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற இந்த மாற்றங்கள் இன்னும் பெரிய அளவில் வேகம் எடுக்கும். உங்கள் குழந்தைங்க உங்களை பார்த்து ரொம்ப பெருமைப்படுற அளவுக்கு சமூகத்தில் உங்களுக்கான அந்தஸ்து உயரும். பல வருஷமாக மனசுக்குள்ளே இருந்த ஒரு வேண்டுதலை நீங்கள் சீக்கிரமே நிறைவேற்றுவீங்க. உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் மனதார கும்பிட்டு வருவீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு மன நிம்மதி இருக்கே, அது கோடிக்கணக்கான பணம் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். உங்கள் உடம்புல இருந்த அசதி தீராத வலி எல்லாமே நீங்கி ரொம்ப சுறுசுறுப்பாக மாறுவீங்க. காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு புது உத்வேகம் உங்கள் மனசில் பிறக்கும். அந்த எஸ் என்கிற நபர் ஒரு வழிகாட்டி மாதிரி உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு வர்ற எல்லா தடைகளையும் சுக்குநூறாக தகர்த்து எறிவார். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு சின்ன லாபமும் இனிமே உங்கள் கை நழுவி போகவே போகாது. தொட்டதெல்லாம் பொன்னாகும்னு சொல்கிற மாதிரி உங்கள் கிரக நேரம் அப்படி ஒரு உச்சக்கட்டத்தில் செயல்பட போகுது. இதையெல்லாம் முழு மனசோடு அனுபவிக்க நீங்கள் முழுமையாக தயாராகுங்க. இந்த எஸ் என்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற இன்னொரு மாபெரும் விஷயம் என்னென்னா, உங்களுடைய அந்தஸ்தை உச்சிக்கு கொண்டு போய் நிப்பாட்ட போகிறது தான். இத்தனை வருஷமாக நீங்கள் பட்ட அவமானம் உதாசீனம் எல்லாத்துக்கும் ஒரு வட்டியும் முதலுமா ஒரு பெரிய பதிலடியை கொடுக்க போகிறாரு. குறிப்பாக சொல்லணும்னா, உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில் நீங்கள் ஒரு ஓரமாக யாருக்கும் தெரியாமல் இருந்திருப்பீங்க. உங்கள் கருத்துக்கு யாருமே ஒரு காசு கூட மதிப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க. குடும்பத்தில் ஏதாவது ஒரு விசேஷம்னா கூட உங்களை கடைசியாக தான் கூப்பிட்டுருப்பாங்க. ஆனால் இனிமே அந்த நிலைமை அடியோடு மாறப்போகுது. உங்கள் வார்த்தைக்கு தான் அந்த இடத்துல முதல் மரியாதை கிடைக்கப் போகுது. நீங்கள் சொல்கிறது தான் சட்டம் அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் செல்வாக்கு ரொம்ப பிரமாண்டமாக உயரும். இது எப்படி நடக்கும்னு நீங்கள் யோசிக்கலாம். அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் தொழிலையோ அல்லது வேலையிலையோ ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்படுத்தி உங்களை நிதி ரீதியாக ரொம்ப வலிமையான ஒரு ஆளாக மாற்ற போகிறாரு. காசு பணம் கையில் தாராளமாக புழங்க ஆரம்பிக்கும் போது உங்களை தேடி வருபவர்களோட கூட்டமும் அதிகமாகும். இது நாள் வரைக்கும் உங்களை கண்டுக்காதவங்க எல்லாம் இப்போ உங்களை பார்த்து எப்படி இப்படி ஒரு பெரிய இடத்துக்கு வந்தாங்கன்னு வாயை பிளந்து பார்க்க போகிறாங்க. நீங்கள் எப்பவும் உங்கள் மனசில் ஒரு நியாயமான ஆசையை வச்சுக்கிட்டு அது யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஆசையை இந்த நபர் ரொம்ப சுலபமாக நிறைவேற்றி வைப்பார். சொந்தமாக ஒரு வீடு வாங்குறதோ இல்லை புத்தம் புதுசாக ஒரு வண்டி வாங்குறதோ உங்கள் பல நாள் கனவு எதுவாக இருந்தாலும் அது நாளை மாலை 6 மணிக்கு மேலே ரொம்ப சுலபமாக கைக்குடி வரும். இது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக வைத்தியம் பார்த்தும் சரியாகாத உங்கள் உடல் உபாதைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி ரொம்ப ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக மாறுவீங்க. காலையில் எழுந்திருக்கும் போதே ஒரு பெரிய சந்தோஷத்தோட இன்னைக்கு நமக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையோடு உங்கள் நாளை தொடங்குவீங்க. யாருக்காகவும் நீங்கள் இனிமே கூனி குறுகி தலை குனிய வேண்டிய அவசியமே வராது. உங்கள் திறமையை பார்த்து பொறாமைப்பட்டவங்க எல்லாம் இனிமே உங்கள் நிழலை கூட நெருங்க முடியாத அளவுக்கு நீங்கள் ரொம்ப உயரத்தில் பறக்க போகிறீங்க. உங்கள் குலதெய்வம் எப்பவும் உங்கள் கூடவே ஒரு அரணாக இருந்து நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் உங்களை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போக போகுது. அதனால் எந்த ஒரு தயக்கமும் பயமும் இல்லாமல் முழு தைரியத்தோட உங்கள் வேலைகளை செய்ய தொடங்குங்க. உங்களுக்கு கிடைக்க போகிற இந்த பிரம்மாண்டமான அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க உங்கள் மனசை முழுசாக சந்தோஷமாக
தயார்படுத்திக்கோங்க. இந்த எஸ் பெயர் கொண்ட நபரால் உங்களுக்கு கிடைக்க போகிற இன்னொரு பெரிய பாக்கியம் உங்கள் மன அமைதி. பல வருஷமாக யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டு இருந்த ஒரு பெரிய காயம் இப்போ முழுசாக ஆறப்போகுது. ஏன்னா ரிஷப ராசிக்காரங்களான நீங்கள் ஒருத்தரை நம்பிட்டா அவங்களுக்காக உசுரையே கொடுப்பீங்க. ஆனால் அதே ஆட்கள் உங்களை ஏமாற்றும் போது அந்த வலியை உங்களால் தாங்கிக்கவே முடியாது. அப்படி உங்களை ஏமாற்றிட்டு சந்தோஷமாக இருந்தவங்க எல்லாம் இப்போ செஞ்ச தப்பை நினச்சி கதறி அழப் போகிறாங்க. அந்த எஸ் நபர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நீதிபதி மாதிரி செயல்பட்டு உங்களுக்கு சேர வேண்டிய நியாயத்தை பெற்று தரப்போகிறார். கோர்ட் வழக்கு பஞ்சாயத்துன்னு ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக ரொம்ப சுமூகமாக முடிய போகுது. இதுக்கு மேலே உங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்களை உருவாக்க நினைச்ச 3வது மனுஷங்களோட சதிவேலைகள் எல்லாம் தவிடுபொடியாக போகுது. குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையில் விரிசலை ஏற்படுத்தணும்னு திட்டம் போட்டவங்களோட முகமூடி கிழிஞ்சு அவங்க வீட்டை விட்டே துரத்தப்பட போகிறாங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்தோட பிள்ளை குட்டிகளோட ரொம்ப சந்தோஷமாக சேர்ந்து வாழப்போகிற நேரம் வந்துருச்சு. வீட்டில் மங்கள வாத்தியம் முழங்க போகுது. ரொம்ப நாளாக ஒரு நல்ல வரன் தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அருமையான வாழ்க்கை துணை அமைய போகுது. அதுவும் நாளை மாலை 6 மணிக்கு பிறகு வரப்போகிற சம்பந்தம் உங்களை சமுதாயத்தில் ஒரு படி மேலே உயர்த்தி வைக்க போகுது. இந்த நேரத்தில் உங்கள் பேச்சில் ஒரு தனி கம்பீரம் இருக்கும். முன்னாடி எல்லாம் 4 பேர் மத்தியில் பேச தயங்குன நீங்கள் இனிமே ரொம்ப தைரியமாக உங்கள் கருத்தை ஆணித்தரமாக எடுத்து வைப்பீங்க. உங்கள் தன்னம்பிக்கையை பார்த்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் மிரண்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதால நீங்கள் தொடங்குகிற எந்த ஒரு புதிய காரியமும் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் ரொம்ப சுலபமாக நடந்து முடியும். இத்தனை நாளாக உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்த அந்த ஒரு கெட்ட அதிர்வலைகள் எல்லாம் முழுசாக நீங்கி ஒரு தெய்வீகமான அமைதி நிலவ போகுது. வீட்டில் எப்பவும் ஒரு நேர்மறையான சக்தி நிறைஞ்சிருக்கும். உங்கள் பசங்க படிப்பில் நல்லா முன்னேறி பெரிய நல்ல நிலைமைக்கு வர போகிறாங்க. நல்லா பார்த்து ஒரு பெற்றவங்களாக நீங்கள் ரொம்ப பெருமைப்பட போகிறீங்க. இதுவரைக்கும் நீங்கள் சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அந்த மேலே இருக்கிறவன் இப்போ மிகப்பெரிய அளவில் நற்பலன்களை வாரி வழங்க போகிறான். இதை அனுபவிக்க முழு மனசோட தயாராக இருங்க. ஏன்னா உங்களுக்கான வசந்த காலம் இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இந்த எஸ் அப்படிங்கிற நபரால் உங்களுக்கு கிடைக்க போகிற இன்னொரு மாபெரும் அதிர்ஷ்டம் உங்களுடைய சொந்த தொழில் மற்றும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நடக்கப் போகுது. ரொம்ப காலமாக ஒரு தொழில் தொடங்கி அதில் பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லாமல் போட்ட காசாவது திரும்ப வருமானு நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. உங்களை நம்பி வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கே சம்பளம் கொடுக்க முடியாமல் பல நாள் ராத்திரியில் கண்ணீர் விட்டு அழுதுருப்பீங்க. ஆனால் இனிமே அந்த கவலை முழுசாக உங்களை விட்டு விலகப் போகுது. ஏன்னா நாளை மாலை 6 மணிக்கு மேலே உங்கள் கிரக நிலைகள் அந்த அளவுக்கு ஒரு உச்சக்கட்ட லாபத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகுது. அந்த எஸ் பெயர் கொண்ட நபர் கொடுக்குற ஒரு சின்ன ஐடியா மூலமாகவோ அல்லது அவருடைய நேரடி உதவி மூலமாகவோ உங்கள் தொழில் பல மடங்கு விரிவடைய போகுது. நீங்கள் நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு பெரிய பெரிய ஆர்டர்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. உங்களுக்கு போட்டியாக இருந்தவங்க எல்லாம் இனிமே உங்கள் நிழலை கூட நெருங்க முடியாது. அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு பெரிய ஆளாக வளர போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருஷமாக யாருக்கும் பயன்படாமல் கிடந்த ஒரு பழைய சொத்து இல்லைன்னா ஒரு நிலம் திடீர்னு பெரிய விலைக்கு போக போகுது. அந்த பணத்தை வச்சு நீங்கள் உங்கள் பசங்களோட எதிர்காலத்துக்காக பெரிய அளவில் சேமிப்பு செய்ய போகிறீங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம் செஞ்ச தியாகம் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கிற நேரம் வந்துருச்சு. உங்கள் முகத்தில் ஒரு தனிப்பிரகாசம் வரப்போகுது. உங்கள் பேச்சில் ஒரு அதிகாரமும் கம்பீரமும் தானாகவே வந்து சேரும். இதுவரைக்கும் 4 பேர் மத்தியில் பேச தயங்கின நீங்கள் இனிமே தைரியமாக முன்னாடி நின்று எல்லா காரியங்களையும் இழுத்து போட்டு செய்ய போகிறீங்க. உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு சுப காரியம் நடந்தாலும் அதில் உங்கள் முடிவு தான் இறுதியானதாக இருக்க போகுது. அந்த அளவுக்கு குடும்பத்தில் உங்களுக்கான மரியாதையும் அந்தஸ்தும் பல மடங்கு உயரும். இதெல்லாம் பார்க்கும்போது உங்கள் சொந்தக்காரங்களே உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கிற அளவுக்கு நிலைமை தலைகீழாக மாறும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ஒன்று மட்டும் ரொம்ப கவனமாக மனசில் வச்சுக்கணும். உங்கள் வளர்ச்சி பிடிக்காமல் உங்களுக்கு பின்னாடி குழி பறிக்க ஒரு கூட்டம் காத்திக்கிட்டு தான் இருக்கும். அவங்க உங்களை திசை திருப்ப பல சதி வேலைகளை செய்வாங்க. ஆனால் அதெல்லாம் உங்கள் கால் தூசுக்கு சமமாக ஆக போகுது. ஏன்னா அந்த எஸ் நபர்
உங்கள் கூடவே இருந்து ஒரு பெரிய கவசம் மாதிரி உங்களை எல்லா ஆபத்துகளில் இருந்தும் பாதுகாப்பார். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் முழு நம்பிக்கையோட இந்த பிரம்மாண்டமான அதிர்ஷ்டத்தை வரவேற்க சந்தோஷமாக இருங்க. இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் நினச்சி நீங்கள் ரொம்பவே நெகிழ்ந்து போயிடுவீங்க. எவ்வளவு நாள் நாம் செஞ்ச தர்ம முட்டாள்தனமோ, யாருக்குமே நம்ம நல்ல மனசு புரியலையே அப்படின்னு பல முறை நீங்கள் வருத்தப்பட்டிருப்பீங்க. ஏன்னா ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கஷ்டம்னு வந்து நிற்கிறப்போ உங்ககிட்ட ஒன்றுமே இல்லைன்னா கூட கடனை வாங்கியாவது அவங்களுக்கு உதவி செய்கிற அந்த ஈர நெஞ்சம் அவங்களுக்கு மட்டும்தான் உண்டு. ஆனால் அந்த உதவியை வாங்கினவங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது முகத்தை திருப்பிட்டு போனதை நினைச்சு நீங்கள் எத்தனையோ ராத்திரிகள் தூங்காமல் அழுதுருப்பீங்க. கூட்டத்தில் இருந்தாலும் நீங்கள் ஒரு தனிமரமாக தான் நின்னீங்க. சிரிச்சுக்கிட்டே வலிகளை மறைக்கிற அந்த கலை உங்களுக்கு ரொம்ப அத்துப்படி. ஆனால் இனிமே அந்த போலியான சிரிப்புக்கு உங்கள் முகத்தில் இடமே இல்லை. ஏன்னா உங்கள் அடிமனசில் இருந்து உண்மையான சந்தோஷம் பொங்கி வெளியே வரப்போகுது. நாளை மாலை 6 மணிக்கு பிறகு அந்த எஸ்பெயர் கொண்ட நபர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காவல் தெய்வமாக மாறப்போகிறார். இதுவரைக்கும் உங்களை யாருமே முழுசாக புரிஞ்சுக்கலையேங்கிற உங்கள் ஏக்கம் முழுசாக தீரப்போகுது. அந்த நபர் உங்கள் மனசில் உள்ளதை நீங்கள் சொல்லாமலேயே புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பார். உங்களை ஏமாத்தினவங்க, உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க எல்லாம் அவங்க செஞ்ச தப்புக்கான பலனை அனுபவித்து கடைசியில் உங்கள் கிட்டையே வந்து நிற்க போகிறாங்க. நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு வேறு யாரோ பேர் வாங்கிட்டு இருந்த நிலைமை மாறி உங்களுக்கான கிரீடம் உங்கள் தலையில் மட்டும்தான் இனிமே ஏறும். உங்கள் குடும்பத்தில் எப்போவுமே ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அது பெரிய கலவரமாக மாறி உங்கள் நிம்மதியை கெடுத்திருக்கும். ஆனால் இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு வாக்குவாதமும் உங்கள் வீட்டுக்குள்ளே வராது. வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ரொம்ப அன்பாக வாழ போகிறீங்க. குறிப்பாக உங்கள் அம்மா வழியில் இருந்தோ இல்லை கூட பிறந்தவங்க வழியில் இருந்தோ ரொம்ப வருஷமாக வாய் பேசாமல் இருந்த உறவுகள் எல்லாம் இப்போ உங்களை தேடி வந்து மறுபடியும் ஒன்று சேர போகிறாங்க. அந்த பழைய பாசத்தை நீங்கள் மறுபடியும் உணர்வீங்க. இதுவரைக்கும் உங்கள் கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருந்த பல பிரச்சனைகள் பனிமூட்டம் விலகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முழுசாக விலகிட போகுது. உங்களை சுற்றி இருந்த கெட்ட எண்ணம் பிடிச்சவங்க எல்லாம் அவங்களாவே உங்கள் வாழ்க்கையை விட்டு தூரமாக போயிடுவாங்க. உங்கள் மனசு ரொம்ப லேசாகிடும். காற்றுல பறக்கிற இறகு மாதிரி அவ்வளோ ஒரு சுதந்திரத்தை நீங்கள் இப்போ உணர போகிறீங்க. இந்த பிரம்மாண்டமான மாற்றத்தை அந்த மேலே இருக்கிறவன் உங்களுக்காகவே ரொம்ப நேர்த்தியாக செதுக்கி வச்சுருக்கான். அதனால் பழைய கவலைகளை எல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு நிம்மதியாக ஒரு புது வாழ்க்கையை தொடங்க முழு மனசோட நீங்கள் தயாராக இருங்க. இப்படி உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற நல்ல மாற்றங்களை நீங்கள் முழுசாக அனுபவிக்கிறப்போ இன்னொரு முக்கியமான விஷயமும் நடக்க போகுது. அதுதான் உங்கள் ஆரோக்கியத்தில் வரப்போகிற மிகப்பெரிய மாற்றம். இத்தனை காலமாக மனசில் இருந்த பாரம், கவலை இதெல்லாம் சேர்ந்து உங்கள் உடம்பையும் ரொம்பவே உருக்கி எடுத்திருக்கும். ராத்திரி தூக்கம் இல்லாமல், நேரத்துக்கு சரியாக சாப்பிடாமல், எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு யோசனையிலே இருந்து உங்கள் முகத்தில் இருந்த அந்த பழைய கலையை நீங்கள் தொலைச்சிருப்பீங்க. கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தால் மூட்டு வலி, இடுப்பு வலின்னு ஏகப்பட்ட உபாதைகள் உங்களை பாடாப்படுத்தி இருக்கும். ஆனால் நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் அந்த எஸ் என்கிற நபர் கொண்டு வரப்போகிற நிம்மதி உங்கள் உடம்புல ஒரு புது ரத்தத்தை பாய்ச்ச போகுது. ரொம்ப காலமாக உங்களை வாட்டி வதைச்ச அந்த தீராத வலிகள் எல்லாம் எந்த பெரிய வைத்தியமும் இல்லாமலேயே தானா குறைய ஆரம்பிக்கும். உங்கள் முகத்தில் இழந்த அந்த பொலிவு மறுபடியும் திரும்பி வரும். உங்களை பார்க்கிறவங்க எல்லாம் என்ன முகம் இவ்வளவு பிரகாசமாக இருக்குன்னு ஆச்சரியப்பட்டு கேட்குற அளவுக்கு உங்கள் தோற்றத்திலேயே ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. உங்கள் மனசு ரொம்ப தெளிவாக இருக்கிறதால நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப துல்லியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிள்ளைங்க வழியில் இருந்து ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி உங்களை தேடி வரப்போகுது. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருந்த ரிஷபராசி தம்பதிகளுக்கு அவங்க வீட்டில் ஒரு சின்ன குழந்தை தவழ போகிற அந்த பாக்கியம் ரொம்ப சீக்கிரமே கிடைக்க போகுது. வீடே சந்தோஷத்தில் களை கட்ட போகுது. வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் இல்லை, அங்கே போய் படிக்கணும்னு கனவு கண்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த எஸ் பெயர் கொண்ட நபர் ஒரு பெரிய வழிகாட்டியாக இருந்து அந்த கனவை நனவாக்கி வைக்க போகிறாரு. வெளியூர் பயணங்களில் இருந்த தடைகள் எல்லாம் விலகி உங்கள் ஆசை நிறைவேற நேரம் வந்துருச்சு. நீங்கள் ரொம்ப வருஷமாக உழைச்சி சேர்த்த பணத்தை யாரோ ஒருத்தரை நம்பி கொடுத்துட்டு
அது திரும்பி வருமானு ஏக்கத்தோடு காத்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த பணம் இப்போ எந்த ஒரு சண்டையும் இல்லாமல் ரொம்ப சுமூகமாக உங்கள் கைக்கு வந்து சேரும். அந்த பணத்தை வச்சு நீங்கள் நினைச்ச காரியத்தை ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் வீட்டில் ஒரு பெரிய சுபகாரியம் நடக்கப் போகுது. அந்த விசேஷத்தில் எல்லார் கண்ணும் உங்கள் மேலே தான் இருக்கும். உங்களை மதிக்காதவங்க எல்லாம் அந்த இடத்துல கூனி குறுகி நிற்பாங்க. இந்த அத்தனை நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும்போது உங்கள் குலதெய்வத்தோட ஆசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குதுன்னு அர்த்தம். அந்த மேலே இருக்கிறவன் உங்களை எந்த அளவுக்கு சோதிச்சானோ அதைவிட 1000 மடங்கு அதிகமான சந்தோஷத்தை இப்போ உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகிறான். அதனால் எதை பற்றியும் யோசிக்காமல் வரப்போகிற இந்த பொற்காலத்தை சந்தோஷமாக ஏற்றுக்க உங்கள் மனசை தயார்படுத்திக்கோங்க. நாளை மாலை 6 மணிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் அந்த எஸ் என்கிற நபரால் நடக்க போகிற விஷயங்கள் எல்லாமே ஒரு பெரிய விந்தை மாதிரி தான் உங்களுக்கு தோணும். நீங்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களை எல்லாம் ஒரு நொடி மனசில் நினச்சி பாருங்கள். காசுக்காகவும் உதவிக்காகவும் எத்தனையோ பேர் வாசலில் போய் நின்று அவமானப்பட்டிருக்கீங்க. உங்களை பார்த்து இவன்லாம் என்ன வாழ்க்கையில் முன்னேற போகிறான் அப்படின்னு ஏளனமாக சிரித்தவங்க கூட்டம்தான் உங்கள் வாழ்க்கையில் அதிகம். ஆனால் அவங்க முன்னாடி உங்களை ஒரு பெரிய சிம்மாசனத்தில் உட்கார வைக்க போகிற நேரம்தான் நாளை மாலை 6 மணிக்கு மேலான காலகட்டம். உங்கள் தொழிலில் நீங்கள் இதுவரைக்கும் பார்த்த லாபத்தை விட பல மடங்கு லாபம் கொட்டப்போகுது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க இல்லைனா சொந்தமாக வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். உங்களுக்கு கடன் கொடுத்தவங்க உங்களை தேடி வந்து தொந்தரவு செஞ்ச நிலைமை முழுசாக மாறி நீங்கள் பல பேருக்கு உதவி செய்கிற அளவுக்கு உங்கள் பணப்பலம் ரொம்ப உச்சிக்கு உயரும். அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாதாரண மனுஷனாக நுழைய மாட்டார். மாறாக ஒரு பெரிய ராஜயோகத்தை கையில் கொண்டு வருவார். அவர் கொடுக்கிற சில ஆலோசனைகள் உங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தோட தலையெழுத்தையே மாற்றி அமைக்கும். குறிப்பாக 27 வயசில் இருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிற ரிஷப ராசிக்காரங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பு முனையாக அமையப்போகுது. உங்கள் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் போட்டு வச்சிருந்த திட்டங்கள் எல்லாமே எந்த ஒரு தடையும் இல்லாமல் அப்படியே நிறைவேறும். கல்யாண வயசில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக நல்ல வரன் அமையலையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் மனசில் நினைச்ச மாதிரியும் ஒரு அழகான வாழ்க்கை துணை அமையப்போகுது. அந்த விசேஷத்தை உங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் உங்களை பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு சுப காரியங்கள் பிரம்மாண்டமாக நடக்கும். இதுக்கு நடுவில் நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை மட்டும் எந்த காரணத்துக்காகவும் குறைச்சிடவே கூடாது. ஏன்னா இவ்வளவு அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்காக அந்த காவல் தான் இந்த எஸ் என்கிற நபர் மூலமாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மருத்துவமனைக்கு செலவு பண்ண பணம் இனிமே உங்கள் சேமிப்பில் வந்து சேரும். உங்களை சுற்றி இருந்த கெட்ட சக்திகள் எல்லாமே விலகி போய் உங்கள் வீட்டில் எப்பவும் ஒரு மங்களகரமான சூழ்நிலை நிலவும். உங்கள் பேச்சில் இருந்த ஒரு தயக்கம் போய் இப்போ ஒரு பெரிய கம்பீரம் வரும். எந்த ஒரு சபையிலையும் நீங்கள் தைரியமாக முன்னாடி நின்று பேசுவீங்க. உங்கள் வார்த்தைக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு நடப்பாங்க. இந்த ஒரு அற்புதமான காலகட்டத்தை நீங்கள் முழுசாக அனுபவிக்க போகிறீங்க. உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் காற்றுல பறக்க போகுது. இதெல்லாம் நிஜமாக நடக்குமான்னு உங்களுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் வரலாம். ஆனால் கிரகங்கள் இப்போ உங்களுக்கு சாதகமாக ரொம்ப வலிமையாக இருக்கிறதால இந்த நல்ல பலன்களை கடவுளே நினைச்சாலும் தடுக்க முடியாது. அதனால் முழு நம்பிக்கையோட உங்கள் முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்க. வெற்றி உங்களை தேடி ஓடி வரும். இந்த எஸ் என்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் நுழையிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பட்டப்பாடு கொஞ்சம் நஞ்சமாக என்ன, நீங்கள் யாருக்கிட்டையாவது போய் உங்கள் கஷ்டத்தை சொல்லி ஒரு ஆறுதல் தேடலாம்னு நினைச்சா கூட அங்கே உங்களுக்கு எப்போவுமே ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்கும். உங்கள் சொந்தக்காரங்களே உங்களை பார்த்து இவன் எப்போ பார்த்தாலும் ஏதாவது கஷ்டத்தை தான் சொல்லிட்டு வருவான் அப்படின்னு சொல்லி உங்களை உதாசீனப்படுத்தி ஒதுக்கி வச்சிருப்பாங்க. உங்கள் உண்மையான கண்ணீருக்கு இந்த உலகத்தில் எந்த மதிப்புமே இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த நிலைமை முழுசாக தலைகீழாக மாறப்போகுது. நீங்கள் இனிமே யாருக்காகவும் எந்த உதவிக்காகவும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியமே உங்கள் வாழ்க்கையில் வராது. ஏன்னா உங்கள் தேவை என்ன, உங்கள் மனசுக்குள்ளே என்ன வழி இருக்குன்னு நீங்கள் வாய் திறந்து சொல்லாமலே அதை முழுசாக புரிஞ்சிக்கிட்டு அதை சரி செய்ய அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் கூடவே ஒரு நிழல் மாதிரி நிற்பார். ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்துக்காக நீங்கள் அரசாங்க அலுவலகத்துக்கோ இல்லை பெரிய பெரிய அதிகாரிகளையோ
பார்க்க பல நாளாக காத்துக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, பல வருஷமாக இழுத்தடித்த அந்த வேலை இப்போ ரொம்ப சுலபமாக எந்த தடையும் இல்லாமல் முடிஞ்சிடும். அந்த அதிகாரிகளே உங்களை மரியாதையாக கூப்பிட வச்சு உங்கள் வேலையை முடித்து கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த எஸ் என்கிற நபர் மூலமாக உங்களுக்கு பெரிய பெரிய இடத்துல அறிமுகமும் செல்வாக்கும் கிடைக்க போகுது. இன்னொரு பக்கம் உங்கள் குடும்பத்தில் இத்தனை நாளாக இருந்த இருள் விலகி ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுது. குறிப்பாக உங்கள் வீட்டில் அடிக்கடி ஏதாவது பொருட்கள் காணாமல் போகிறதோ இல்லை அடிக்கடி ஏதாவது வண்டி வாகனம் பழுதாகிட்டே இருக்கிறதோ நடந்திருக்கும். இதனால் நிறைய காசு வீண் விரயமாகி உங்களை ரொம்பவே பண கஷ்டத்தில் மாட்டி விட்டுருக்கும். இது எல்லாமே உங்களை சுற்றி இருந்த கெட்ட கண்ணோட்டம் மற்றும் கண் திருஷ்டியோட வெளிப்பாடு தான். ஆனால் இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட சக்தியும் உங்கள் வீட்டை நெருங்கவே முடியாது. ஒரு பெரிய மலை மாதிரி அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் குடும்பத்தை எல்லா கெடுதலில் இருந்தும் பாதுகாப்பார். காலையில் எந்திரிச்சதும் ஒரு பெரிய சந்தோஷத்தோடு தான் நீங்கள் கண் முழிப்பீங்க. உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் சாமி கும்பிடும்போது ஒரு இனம் புரியாத அமைதி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி குடிக்கொள்ளும். உங்களை பார்த்து பொறாமைப்பட்டவங்க, உங்களுக்கு கெடுதல் நினைச்சவங்க எல்லாம் இப்போ உங்கள் அசுர வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போய் தவிக்க போகிறாங்க. நீங்கள் பட்ட அத்தனை அவமானங்களுக்கும் பெரிய பதிலடியாக நீங்கள் 4 பேர் மதிக்கிற அளவுக்கு ஒரு ராஜ வாழ்க்கையை வாழ போகிறீங்க. இதை நினச்சி நீங்கள் ரொம்பவே நெகிழ்ந்து போவீங்க. ஏன்னா இது உங்கள் நேர்மைக்கும் யாருக்கும் கெடுதல் நினைக்காத உங்கள் நல்ல மனசுக்கும் இத்தனை காலமாக நீங்கள் காத்துக்கிட்டு இருந்த பொறுமைக்கும் அந்த கடவுள் கொடுக்குற பெரிய சன்மானம். அதனால் முழு நம்பிக்கையோடு வரப்போகிற இந்த நல்ல காலத்தை அனுபவிக்க உங்கள் மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. நாளை மாலை 6 மணிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற இன்னொரு பிரம்மாண்டமான மாற்றம் உங்கள் வீடு சம்பந்தப்பட்டது. ரொம்ப வருஷமாக வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு சொந்தமாக ஒரு சின்ன வீடாவது கட்டிக்க மாட்டோமான்னு ஏங்கி போய் இருப்பீங்க. வீட்டுக்காரர் கொடுக்குற தொந்தரவில் பல நாள் ராத்திரி தூங்காமல் அழுதுருப்பீங்க. ஆனால் அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் வரப்போ ஒரு பெரிய பணமழையை கொண்டு வர போகிறாரு. நீங்கள் நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான சொந்த வீட்டை கட்டி குடி போக போகிறீங்க. அந்த புது வீட்டில் நீங்கள் கால் எடுத்து வைக்கும்போது இதுவரைக்கும் உங்களை ஏளனமாக பேசினவங்க எல்லாரும் வாசலில் வந்து ஆச்சரியமாக நிற்க போகிறாங்க. குறிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களோட மனக்கவலைகள் எல்லாம் காற்றுல பறக்க போகுது. தங்க நகை வாங்கணும்னு ரொம்ப நாளாக காசு சேர்த்து வச்சு அது ஏதோ ஒரு செலவுக்கு கரைஞ்சு போயிருக்கும். ஆனால் இனிமே நீங்கள் நினச்ச நேரத்தில் நினச்ச நகையை வாங்குகிற அளவுக்கு உங்கள் பொருளாதார நிலைமை ரொம்ப உச்சிக்கு போக போகுது. வேலைக்கு போகிற பெண்களுக்கு அவங்க வேலை செய்கிற இடத்துல ஒரு பெரிய மரியாதையும் பதவி உயர்வும் கிடைக்க போகுது. உயரதிகாரிகள் உங்கள் பேச்சை கேட்டு நடக்கிற அளவுக்கு உங்கள் திறமை பளிச்சுன்னு வெளியே தெரிய போகுது. இதுவரைக்கும் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு குழி பறித்தவங்க எல்லாரும் அவங்க செஞ்ச தப்புக்கு பெரிய தண்டனையை அனுபவிக்க போகிறாங்க. அதை நீங்கள் உங்கள் கண்ணாலேயே பார்க்க போகிறீங்க. இன்னொரு பக்கம் ரொம்ப நாளாக நீதிமன்ற வழக்குன்னு அலைஞ்சிட்டு இருந்த பிரச்சனை உங்களுக்கு முழு சாதகமாக முடிய போகுது. உங்களுக்கு சேர வேண்டிய நியாயம் முழுசாக கிடைக்க போகுது. அந்த எஸ் என்கிற நபர் உங்களுக்கு ஒரு பெரிய துணையாக செயல்பட்டு உங்களுக்கு எல்லா வெற்றியையும் தேடி தரப்போகிறார். உங்கள் உடம்பில் இருந்து எல்லா நோய்களும் எந்த பெரிய வைத்தியமும் இல்லாமலே குணமாக போகுது. ரொம்ப சுறுசுறுப்பாக மாறுவீங்க. உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு விசேஷம் நடந்தாலும் அதில் நீங்கள் தான் முன்னாடி நின்று எல்லாத்தையும் செய்ய போகிறீங்க. உங்கள் வார்த்தைக்கு தான் அங்கே முதல் மரியாதை கிடைக்க போகுது. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது உங்களுக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நிஜமாக நடக்குமான்னு உங்களுக்கே சில நேரம் சந்தேகம் வரும். ஆனால் இது எல்லாம் அந்த மேலே இருக்கிறவன் உங்களுக்காக எழுதி வச்ச பெரிய பரிசு. உங்கள் நல்ல மனசுக்கும் நீங்கள் மற்றவங்களுக்கு செஞ்ச உதவிக்கும் கிடைக்க போகிற மிகப்பெரிய பலன்தான் இந்த காலகட்டம். அதனால் முழு தைரியத்தோட உங்கள் வேலைகளை மட்டும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. பெரிய வெற்றி உங்களை தேடி வரப்போகுது. நாளை மாலை 6 மணிக்கு மேல் இந்த நேரம் நெருங்க உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறத நீங்களே கண்கூடாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. இதுவரைக்கும் ஒரு சின்ன முடிவு எடுக்கணும்னா கூட 4 பேரை கேட்டு குழம்பி போய் நினைங்க. இனிமே ரொம்ப தெளிவாக யாருடைய உதவியும் இல்லாமல் தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்கு சரியான பாதையை காட்ட ஆரம்பிக்கும். குறிப்பாக சொல்லணும்னா, நீங்கள் வெளியில் எங்கேயாவது போகும்போது
அந்த எஸ் அப்படிங்கிற நபர் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்காத பல நல்ல அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த அறிமுகம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மைல்கல்லாக மாறப்போகுது. இத்தனை வருஷமாக உங்கள் கூடவே சுற்றின சில நண்பர்கள் இல்லைன்னா சொந்தக்காரங்க நீங்கள் எப்போவுமே அவங்களுக்கு கீழே ஒரு அடிமை மாதிரி தான் இருக்கணும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இப்போது உங்கள் அசுர வளர்ச்சியை பார்த்து அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே பெரிய உடல் நடுக்கம் எடுக்க போகுது. அவங்க முன்னாடி நீங்கள் கால் மேலே கால் போட்டு ராஜாவாக உட்கார போகிறீங்க. உங்கள் தகுதியை குறைச்சி எடை போட்டவங்க எல்லாம் இனிமே உங்களை தேடி வந்து உங்ககிட்ட நிற்கிற அளவுக்கு காலம் பெரிய திருப்பு முனையை உங்களுக்கு கொடுக்க போகுது. குடும்பத்தில் நடத்துகிற ஒரு பெரிய விசேஷத்தில் எல்லார் முன்னாடியும் உங்களை அவமானப்படுத்தணும்னு ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த இடத்துல அந்த எஸ் நபர் வந்து உங்கள் மானத்தை காப்பாற்றி உங்களை அந்த கூட்டத்திலேயே பெரிய மரியாதைக்குரிய ஆளாக உயர்த்தி காட்ட போகிறார். அதை பார்த்து உங்கள் குடும்பமே உங்கள் மேலே பெரிய நம்பிக்கையை வைக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் உங்கள் முன்னோர்களோட ஆசி உங்களுக்கு இந்த நேரத்தில் முழுமையாக கிடைக்க போகுது. ரொம்ப நாளாக ஏதோ ஒரு காரணத்தினால் தடைப்பட்டுக்கிட்டு இருந்த உங்கள் வீட்டு குலதெய்வ வழிபாடு ரொம்ப விமர்சையாக நடக்க போகுது. அந்த சாமி கும்பிடுற நேரத்தில் உங்கள் உடம்புல ஒரு சிலிர்ப்பு உண்டாகும். அதுதான் உங்கள் கஷ்டம் எல்லாம் மொத்தமாக தீர்ந்துருச்சு அப்படிங்கிறதுக்கான பெரிய அறிகுறி. இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு கிடைக்க போகிற இந்த நல்ல விஷயங்களை பற்றி யார்கிட்டையும் பெருமையாக பேசிட்டு இருக்காதீங்க. ரொம்ப அமைதியாக காரியத்தை சாதிச்சு காட்டுங்க. ஏன்னா உங்கள் வெற்றியை சகிச்சிக்க முடியாதவங்க கண்ணு உங்கள் மேலே படும். அதனால் உங்கள் சந்தோஷத்தை உங்கள் குடும்பத்துக்குள்ளே மட்டும் ரகசியமாக வச்சுக்கோங்க. உங்களை அசிங்கப்படுத்தினவங்க முன்னாடி நீங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக வாழ்ந்து காட்டுறது தான் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை. அது நாளை மாலை 6 மணிக்கு மேலே அந்த கடவுளே உங்களுக்காக ரொம்ப நேர்த்தியாக செஞ்சு கொடுக்க போகிறார். அதனால் ரொம்ப தைரியமாக வரப்போகிற மாற்றங்களை வரவேற்க தயாராகிருங்க. கடைசியாக ஒரு மிக முக்கியமான விஷயத்தை மட்டும் உங்கள் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. நாளை மாலை 6 மணிக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் அந்த எஸ்பேர் கொண்ட நபரால் நடக்க போகிற இந்த 3 பெரிய சம்பவங்களும் ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. இது உங்கள் பல வருஷ தவத்துக்கு கிடைச்ச வரம். எத்தனையோ முறை உசுரையை விட்டுறலாம்னு நினைச்ச அந்த இருண்ட காலங்கள் எல்லாம் இனி உங்கள் வாழ்க்கையில் வரவே வராது. உங்கள் கண்ணீரை துடைக்க கடவுளே அந்த நபர் ரூபத்தில் வந்து நிற்க போகிறாரு. காசு, பணம், புகழ், மரியாதை, சொந்த வீடு, நல்ல தொழில்னு நீங்கள் இழந்த அத்தனை சந்தோஷங்களும் பல மடங்காக உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. ஆனால் இவ்வளவு பெரிய உச்சத்தை தொடும்போது உங்கள் மனசில் கொஞ்சம் கூட கர்வம் மட்டும் வந்துடவே கூடாது. முன்னாடி எப்படி எல்லார்கிட்டையும் அன்பாக ரொம்ப எளிமையாக பழகுனீங்களோ அதே மாதிரி எப்பவும் இருங்க. உங்களை கஷ்டப்படுத்தினவங்களை நீங்கள் பழி வாங்கணும்னு நினைக்க வேண்டாம். அதை அந்த மேலே இருக்கிறவர் ரொம்ப சரியாக பார்த்துக்குவார். இனிமே வரப்போகிறது எல்லாமே உங்களுக்கு வசந்த காலம்தான். எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒவ்வொரு வினாடியும் முழு சந்தோஷத்தோடு வாழ பழகுங்க. தினமுமே காலையில் எழுந்ததும் உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு உங்கள் வேலையை தொடங்குங்க. நிச்சயமாக நீங்கள் தொட்டதெல்லாம் பிரகாசமாக ஜொலிக்கும். இந்த அதிர்ஷ்ட நேரம் உங்கள் குடும்பத்தை தலைமுறை தலைமுறையாக வாழ வைக்க போகுது. அதனால் முழு நம்பிக்கையோட பொறுமையாக இருங்க. உங்களுக்கான பொற்காலம் வந்துருச்சு. இதற்கான ஒரு சிறிய பரிகாரமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க. அதே போல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்துட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக மாறும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே ஆறுதலாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த விஷயங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் பொன்னான கருத்துக்களை கீழே பதிவிடுங்க. அப்படியே உங்களை மாதிரியே கஷ்டப்படுற உங்கள் சொந்த பந்தங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து உங்கள் அன்பையும் ஆதரவையும் கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைச்சி நீங்கள் எப்பவும் சந்தோஷமாக வாழணும்னு மனசார வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.